வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நான் கிராவின். இன்னைக்கு வீடியோல பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ரூ. 1,00,000 கடனாக வாங்கியிருக்கீங்க. அதுக்கு ரூ. 1 வட்டி சொல்றாங்க அப்படின்னா, நாள், மாதம் மற்றும் ஆண்டுக்கான வட்டியை எப்படி ஈஸியா கால்குலேட்டர்ல கணக்கிடலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆண்டுக்கான வட்டியை எப்படி கணக்கிடணும்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட கடன் தொகையை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாரி கடன் தொகை வந்து 1,00,000. 1,00,000. அடுத்ததாக டிவைடிங் சிம்பல் போட்டு 100 போட்டுக்கோங்க. இப்போ ஒருவேளை உங்களோட கடன் தொகை 2,00,000 இருக்குது அப்படின்னா 2,00,000 டிவைடிங் சிம்பல் 100. 5,00,000 கடன் தொகை அப்படின்னா 5,00,000 டிவைடிங் சிம்பல் 100. ஒன்றும் இல்லை, உங்களோட கடன் தொகையை போட்டுக்கணும், டிவைடிங் சிம்பல் 100. நம்மளோட எக்ஸாம்பிள் வந்து 1,00,000 அப்படிங்கிறனால 1,00,000 டிவைடிங் சிம்பல் 100. அடுத்ததாக இன்ட்டு போட்டு உங்களுக்கு எத்தனை ரூபாய் வட்டி சொல்கிறாங்களோ அதை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. நம்ம எக்ஸாம்பிளாக ₹1 எடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் இன்ட்டு 1. அடுத்ததாக இன்ட்டு போட்டு உங்களுக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு கணக்கிடணும், 5 ஆண்டுகளுக்கு இல்லையா. 5 ஆண்டு அப்படிங்கிறத நம்ம மாதத்திற்கு மாற்றி தான் போடணும். 5 வருஷத்தில் எத்தனை மாதம் இருக்குது, 60 மாதங்கள் இருக்குது இல்லையா. அதனால் இன்ட்டு 60. ஒருவேளை நீங்கள் 2 வருஷத்துக்கு கணக்கிடணும் அப்படின்னா இன்ட்டு 24 போடணும். ஏன்னா 2 வருஷத்தில் 24 மாதம் இருக்குது இல்லையா. அது மாதிரி தான். இப்போ 1 வருஷத்துக்கு கணக்கிடணும்னா இன்ட்டு 12 போட்டுக்கணும். நம்மளோட எக்ஸாம்பிள் படி 5 வருஷம் அப்படிங்கிறனால இன்ட்டு 60 போட்டால் நமக்கு எவ்வளோ வருது, 60,000 ரூபாய் வருது இல்லையா. நீங்கள் 1,00,000 கடன் வாங்கியிருக்கீங்க, ₹1 வட்டி அப்படின்னா 5 வருஷத்துக்கான வட்டி தொகை மட்டும் எவ்வளவு, 60,000 ரூபாய். அடுத்ததாக மாதத்திற்கான வட்டியை எப்படி கணக்கணும்னு பார்க்கலாம். சேம் தான். ஃபஸ்ட்டு உங்களோட கடன் தொகையை அப்படி டைப் பண்ணிக்கோங்க, 1,00,000. அடுத்ததாக டிவைடிங் சிம்பல் போட்டு 100. அடுத்ததாக இன்ட்டு போட்டு உங்களுக்கு வட்டி எத்தனை ரூபாயோ அதை போட்டுக்கோங்க. ₹1 இல்லையா, அதனால இன்ட்டு 1. அடுத்ததாக இன்ட்டு போட்டு உங்களுக்கு எத்தனை மாதத்திற்கு கணக்கிடணுமோ அதை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 5 மாதம்னு எடுத்துக்கிறேன், அதனால இன்ட்டு 5. ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு 13 மாதத்துக்கு கணக்கிடணும்னா இன்ட்டு 13 போட்டுக்கோங்க. 4 மாதத்துக்கு கணக்கிடணும்னா இன்ட்டு 4, அவ்வளோதான். மாதத்திற்கு கணக்கிடும் போது அந்த நம்பரை வந்து நீங்கள் அப்படியே டைப் பண்ணிடலாம். நமக்கு 5 மாதத்துக்கு தேவை இல்லையா. இன்ட்டு 5 போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ வருது, 5,000 ரூபாய் வருது இல்லையா. ₹1,00,000 கடன் அமௌண்ட்டுக்கு ₹1 வட்டி அப்படின்னா 5 மாதத்துக்கான வட்டி தொகை மட்டும் எவ்வளோ வரும், 5,000 ரூபாய். அடுத்ததான் நாளுக்கான வட்டியை எப்படி கணக்கணும்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட கடன் தொகையை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க, ₹1,00,000 இல்லையா. 1,00,000 டிவைடிங் சிம்பல் போட்டு 100 போட்டுக்கோங்க. அடுத்ததாக இன்ட்டு போட்டு உங்களோட வட்டி, ₹1 வட்டிங்கிறனால இன்ட்டு 1. அடுத்ததாக இன்ட்டு போட்டு 1 போட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 1 மாதத்துக்கான வட்டியை கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து தான் வந்து நமக்கு நாளுக்கு கணக்கிட முடியும். இன்ட்டு 1. 1 மாதத்துக்கு பார்த்திங்கன்னா ₹1000 வருது. இப்போ நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். டிவைடிங் சிம்பல் போட்டு 30. ஃபஸ்ட்டு வந்து 1 மாதத்துக்கு கணக்கிட்டுக்கோங்க. அந்த ஆன்சர் கூட டிவைடிங் சிம்பல் 30 போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ வட்டி அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். நமக்கு வந்து 1 மாதத்துக்கு எவ்வளோ வந்துச்சு, ₹1000 வந்தது இல்லையா. 1000 போட்டு டிவைடிங் சிம்பல் 30 போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது, ₹33.33 வருது இல்லையா. இது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு. ஒருவேளை உங்களுக்கு வந்து 10 நாளைக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இன்ட்டு 10 போடுங்க, அவ்வளோதான். எவ்வளோ வருது, ₹333 வருது. ஒருவேளை உங்களுக்கு வந்து 20 நாளைக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்ட்டு 20 போட்டிங்கன்னா 20 நாளைக்கு எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ₹666 வருது. ஒருவேளை வந்து உங்களுக்கு ஒரு 8 நாளைக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் தெரிஞ்சால் போதும் அப்படின்னா இன்ட்டு 8 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 8 நாளைக்கு எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். 8 நாளைக்கு எவ்வளோ வருது, ₹266 வருது இல்லையா. இதுதான் வந்து 8 நாளைக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு. நீங்கள் நாள் கண்டுபிடிக்கும் போது மட்டும் ஃபஸ்ட்டு வந்து 1 மாதத்துக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த அமௌண்ட்டை டிவைடிங் சிம்பல் போட்டு 30 போட்டிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். அந்த ஒரு நாள் கூட நீங்கள் வந்து எத்தனை நாளைக்கு தேவையோ அந்த நம்பரை போட்டு மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நாள் கணக்கில் எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.